ஆண்டுகள் நீடித்து நிற்கும் தரமான பிரீமியம் குவாலிட்டி ரூஃபிங் மற்றும் ஆக்சசரிஸ் பெற சிறந்த இடம் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ் திருச்சி. தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் இந்த சார்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 கோடிக்கும் மேலே வாக்காளர்களை ஒரு மாதத்துக்குள்ளார நாங்கள் சாருங்கிறதுல ஃபில்ட்ரு பண்ணுவோம்னு தான் அவங்களோட இதாக இருக்குது. இது பல மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி முடியும் ஒரு மாதத்துக்குள்ளார? தமிழ்நாட்டில் நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பணிகளில் வருவாய்த்துறை ஊழியர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இந்த வாரம் கூட போராட்டம் பண்ணாங்க. ஏற்கனவே எங்கள் அரசாங்க பணி எல்லாமே இருக்குது, கூடுதலாக இந்த பணியுமே இருக்குது, அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்க சொல்கிறாங்க. எங்களுக்கு போதிய பயிற்சியும் கொடுக்கல, எங்களுக்கே நிறைய சந்தேகங்கள் இருக்குது, இப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கேரளாவில் ஒருத்தர் சூசைட் கூட பண்ணிக்கிட்டாரு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கூட 28 பேர் இதனால தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னா அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சூழலில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத விஷயம் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சி சினார்தங்கல் கிராமம் ஜாகிதா பேகம் அவங்க இப்போ நேற்று தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று முந்தானத்து பார்க்குறப்ப அரசியல் கட்சி பிரமுகர்கள், அதே மாதிரி தேர்தல் ஆணையர்கள் நிறைய பேர் நீங்கள் 800 ஃபார்ம் அப்லோட் பண்ணியிருக்கணும், 80 ஃபார்ம் தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா திட்டிருக்காங்களாம் அவங்கள. என்னோட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, இதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கேட்கவே இல்லை. இப்போ 2 குழந்தைகள் இருக்கான் அவங்களுக்கு. இப்போ யார் பொறுப்பு ஏற்றுப்பா அதுக்கு? ஆமாம், தற்கொலை கண்டிப்பாக எதுக்கும் ஒரு தீர்வு இல்லை தான். இருந்தாலும் இதனால் கேரளா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், தமிழ்நாடுன்னு எல்லா பக்கமும் தற்கொலைகள் நடக்குதுன்னா இதெல்லாம் யோசிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். இவ்வளோ ஷார்ட் பீரியடுக்குள்ளே இத்தனை விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கையில் ஒரு ஃபார்ம் தான் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ திணறோம். அவங்க கையில் 1000க்கும் மேற்பட்ட ஃபார்மை கொடுத்து இதை அப்லோட் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய கால்லாமல் வருது, அவங்க நம்பரையும் ஓப்பனாகவே போட்டிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில். அப்படிங்கும்போது ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இது எல்லாமே உணர்த்துது. பார்ப்போம், தேர்தல் ஆணையம் இதுக்கப்புறம் ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுறாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தெரியல அவங்க இப்போ வரையுமே. அவங்க என்ன பீகார் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, சொன்ன தேதியில் முடிச்சு அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அதான் தமிழ்நாட்டிலேருந்து நடக்க போகுது, எல்லா இடங்களையும் நடக்க போகுது. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, சில பேர் கால் பண்ணி டவுட்லாம் கேட்குறாங்க, அவங்களும் கூட பல பேர் கால் பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்லையா வாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே. இப்போ இதை வச்சு ஒரு மோசடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே டிஜிட்டல் அரெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்கள் பேரில் ஒரு பார்சல் வந்திருக்கு, உங்கள் பேர் தானே, உங்கள் ஆதார் தானே, உங்கள் வீடு தானே அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர்ட்ட பணம்லாம் கறந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக முதியோர்கள் குறித்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதை பயன்படுத்தி அந்த ஃப்ராடு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பிஎல்ஓக்கள் கால் பண்ணுறோம், ஓடிபி நம்பர் சொல்லுங்கன்னு பணத்தை அடிச்சிட்டு இருக்காங்களா வட மாநிலங்களில். தமிழ்நாட்டுக்கு இது வரல, வரத்துக்குள்ள உஷாரா இதுக்கு ஒரு விழிப்புணர்வு நடத்தணும். ஏற்கனவே நம்மளோட வாக்காளர் சில பேர் இருக்குமா இருக்காதா நிறைய பேர் குழம்பி போயிருக்காங்க. பிஎல்ஓ தான் கால் பண்றாரு போல இருக்குன்னு டக்குன்னு ஓடிபி கொடுத்துட்டோம்னா இருக்கிற பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். மதுரை கோவை மெட்ரோ திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா, மெட்ரோ திட்டத்தை ரத்து பண்ணல, சில விளக்கங்கள் தான் கேட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. சரியா? ஆனா முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா விமர்சனம் கூட பண்ணிட்டாரு அவரு. ஆனா இன்னும் கூட ஒத்துக்க மறுக்கிறாங்க பாஜக. இப்ப கோவையோட எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக பல தவறான தரவுகளோட அந்த விண்ணப்பம் பண்ணிருக்காங்க. ஏன்னா கோவையில 10 தொகுதியுமே திமுக கிடைக்காம போனதுனால இந்த மாதிரி திமுக கோவை மக்களை பழி வாங்கிடுச்சு, அறகுறையா பல தகவல்களை வாங்கிட்டு மக்கள்கிட்ட பரப்புறதுல ரொம்ப வல்லவர்கள் திமுகறாங்க, அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல சர்டிபிகேட் வேற அவங்களுக்கு. நீங்க வேணா பாருங்க, 2026ல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைஞ்ச உடனேயே கோவைக்கு மெட்ரோ வரும், மதுரைக்கு மெட்ரோ வரும். இதை வருன்றாங்களா வராதுன்றாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைஞ்சா வருன்றாங்க. அப்போ என்னன்னா 10 தொகுதியில் இவங்களுக்கு கிடைக்காதனால கோவைக்கு இவங்க தப்பாக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிட்டாங்க. எங்களுக்கு தமிழ்நாடே கிடைக்காம போனதுனால நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்ல வராங்களா? இனிமேல் எங்களுக்கு தமிழ்நாடு கிடைச்சதுன்னா மட்டும்தான் திட்டங்கள் அப்படிங்கிறத டைரக்டாவே சொல்றாங்க வானதி சீனிவாசன். ஆமா, அதே மாதிரி அதே பேட்டியில என்ன சொல்றாங்க, அதிமுக தலைவர்கள்லாம் ரைடு வந்தா டெல்லிக்கு போறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. இவங்க அமைச்சர் ஜெயிலுக்கு போனப்ப யாரு டெல்லிக்கு போனா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டெல்லிக்கு போனா வேலை நடக்குமா, எதுவும் அதுல ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா? எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க வானதி. ஆமா, ஆட்சிக்கு வந்தாதான் இதுன்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவோங்கிற மாதிரி இவர் என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன், அடுத்த ஆண்டு ஜூன் மாசத்துல கோவை மதுரை மெட்ரோ திட்டம் அமலுக்கு வரும்ன்றாரு. இப்பயே எழுதி கொடுக்குற மாதிரி அந்த ஜூன் மாசம்ங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஆனா திமுக பொய்ய பரப்புறாங்க, நிராகரிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா திமுக தரப்புல விளக்கம்லாம் கேட்டு அந்த கடிதத்துல எந்த குறிப்புமே இல்லை அப்படிங்கிறத இந்த பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஏன் மீரட்ல இருக்கு,
ஆக்ரால இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சுற்றுலாத்தலம், அதனால அங்க வந்து மெட்ரோ வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப கோவை சுற்றுலாத்தலம் கிடையாதா? சரி, மதுரை கோயில் எத்தனை வாட்டி அமித்ஷாவும் மோடியும் வந்து சுத்தி பார்த்துட்டு போல தரிசனம் பண்ணிட்டு போனாங்க, அது சுற்றுலாத்தலம் கிடையாதா? கோயில் நகரம்னு சொல்றாங்க. எவ்வளவு கோயில் இருக்கு மதுரையில? ஆமா. இதுவரை பாஜக ஐடி விங் ஒரு ஒப்பீடு வர போட்டிருக்காங்க. ஆட்டோல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு 1/2 மணி நேரம் தான் ஆகுதான், மெட்ரோல 1/2 மணி நேரம் தான் ஆகுதான். அப்புறம் எதுக்கு மெட்ரோ அப்படின்னு கேக்குறாங்க. பிஜேபி ஐடி விங்க, தமிழ்நாடு ஐடி விங்கே கேள்வி கேட்கறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஆட்டோல எவ்வளவு பேர் போக முடியும்? 2ல இருந்து 3 பேர் போலாமா? ஆமா, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதுக்கு எவ்வளவு செலவாகும்? இதே மெட்ரோல போனா எவ்வளவு செலவாகும்? அதுல மெட்ரோ ஒரு டைம் அதே கிலோமீட்டர் போச்சுன்னா எவ்வளவு பேர் ஏத்திட்டு போலாம்? 1700 பேர் வரைக்கும் ஏத்தலாம் அதுல. இதெல்லாம் தெரியாம ஆட்டோல போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோலயே நீங்க போலாமே, ஒரே டைம் தானே ஆகுதுன்னா வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோல முன்னாள் பாஜக தலைவர் வந்து ஒரு டைம் எஸ்கேப் ஆகி போனாரு, அது நம்ம பார்த்தோம். இவங்க மக்களே ஆட்டோல போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க போக ஆசைதான் படுறோங்க, காசு வேணும்ல. ஜிஎஸ்டி போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அதையும் சொல்ல முடியாது. இப்ப கேட்டா 2 குறைச்சிட்டோம்ல, 2 ஸ்லாப் ஆமாங்க. அது எங்க குறைஞ்சிருக்குன்னு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் சேமிப்பு ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த பணத்துல. அப்படியா? நமக்கு ஒன்றும் சேமிப்பு கிடைச்ச மாதிரி தெரியல. புதுச்சேரியில ஒரு பிரபல தாதா ஒருத்தர் இருக்காரு, தட்டாஞ்சாவடி செந்தில் அவர் பேர். அவர் இப்போ என்ஆர் காங்கிரஸில் தான் இருக்கார். இதே மாதிரி 2011 கல்வி அமைச்சராக இருந்தார். என்ஆர் காங்கிரஸில் இருந்த கல்வி அமைச்சர் கல்யாண சுந்தரம். அவர் அந்த கட்சியிலேருந்து இப்போ வெளியே வந்து பாஜகவில் சேர்ந்து பாஜக எம்எல்ஏவாக இப்போ இருக்கார். இவங்க 2 பேரும் வந்து அந்த காலாப்பட்டு தொகுதியை குறிவைக்கிறாங்க வர தேர்தலுக்கு. அதில் எப்படியாவது எம்எல்ஏ ஆயிடணும் அப்படிங்கிறதுனால மாறி மாறி 2 பேரும் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இதில் இந்த கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போலீஸில் புகார் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி காலாப்பட்டில் உள்ள நிறைய தொழிற்சாலைகளுக்கு போய் சில ரவுடிகள் வந்து மிரட்டுறாங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால துணைநிலை ஆளுநரை பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் இந்த செந்தில் வந்து பல கொலைகளை பண்ணியிருக்காரு, 9 கொலைகள் பண்ணியிருக்காரு. இவர் தான் போய் அங்கே மிரட்டிகிட்டு இருக்காரு தொழிற்சாலைகளை. அங்கே உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்த ப்ரெஸ் மீட்டு இவர் கொடுக்குறாரு செந்தில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போனது உண்மை தான் எல்லா தொழிற்சாலைகளுக்கும், ஆனால் இங்கே லோக்கலில் உள்ள பசங்களுக்கு, படித்த பசங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்க போனோம். அதில் வந்து ஒருத்தர் வீடியோ எடுத்ததுனால வாக்குவாதமாச்சு, 2 தரப்புக்கும் ஒரு சின்ன மோதல் வந்துச்சு. அதை பற்றியும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் கல்யாண சுந்தரம் வந்து அது வேற மாதிரி மாற்றி சொல்கிறாரு. அதில் இந்த 9 கொலைகள் நான் பண்ணேன்லாம் சொன்னார். இப்போ பாஜக எம்எல்ஏவாக இருக்கிற இவரே 3 கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரி மக்கள் ஒரு மாதிரி பயத்தில் தான் இருக்கிறாங்க. என்னப்பா அரசியல் கட்சியா இல்லை என்ன அது மாஃபியா கேங்கா, கொலை பண்ணதெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது இன்னும் உண்மைதான், மக்களே சொல்றது உண்மைதான். அது பாண்டிச்சேரியில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவருக்கு இந்தியாவுக்கே பொருந்தும். ஏன்னா கிரிமினல் வழக்குகள்னு எடுத்து பார்த்தா ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் மேலேயும் எம்பிக்கள் மேலேயும் அவ்வளோ கேஸ் இருக்கு. கொலை முயற்சி அப்படி தீவிர வழக்குகளும் இருக்கு. 50% மேலே அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் நமக்கு வந்து சட்டங்கள் இயற்றுறாங்க. பேர்பட்ட நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பத்தியா, எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா முன்னாள் தாதா, ஆகலட்டா இந்நாள் தாதாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது தண்டனை கிடைச்சதுன்னா குற்றவாளி, தண்டனை கிடைக்கல எஸ்கேப் போயிட்டு இருந்தாங்கன்னா எம்எல்ஏ எம்பி, அவ்வளோதானே. வாணி சீனிவாசன் சொன்ன மாதிரி டெல்லி போயிட்டு வந்தாலும் சரியாயிடும். கரூர் வெண்ணமலையில பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கு. அங்க வந்து இனாம் நிலம் இருக்கு, ஆக்கிரமிப்பு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும்னு சொல்லிட்டு உத்தரவுலாம் போட்டிருந்தாங்க. அறநிலையத்துறையோட இணை ஆணையர் அங்க போய் ஆக்கிரமிப்பு அகற்றதுக்காக வந்து போயிருக்காரு. அதுக்குள்ளார காங்கிரஸ் ஜோதிமணி, அதே மாதிரி ஏடிஎம்கேவை சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், பாமக மாவட்ட செயலாளர் எல்லாருமே இந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க. ஒரு வீடு, அதற்கு பிறகு 62 கடை, ஒரு செல்போன் டவர் எல்லாத்தையும் வந்து அகற்றதுக்கு போறப்ப ஒரு குடும்பம் வந்து தீக்குளிக்கெல்லாம் முயற்சி பண்ணி அப்புறம் தடுத்து நிப்பாட்டி ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சேலம் மதுரை பைபாஸ்ல போய் உட்காந்துட்டாங்க. அதனால 1 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஜாமு. கோர்ட்டோட உத்தரவு தானே நாங்கள் செயல்படுத்துறோம்னு அரசாங்கம் சொல்றாங்க. அது எப்படி இவ்வளவு தூரம் காலகாலமாக வச்சுட்டு இருந்த மக்களை உடனடியாக அகற்றுவீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இவங்க தரப்பு வந்து சொல்றாங்க. ஓகே, அங்க ஒரு பஞ்சாயத்து. கரூரோட முக்கிய புள்ளி அங்க வந்தாரா? அவர் வந்து கரூர் முக்கிய புள்ளி இப்ப காவல்துறை தானே அங்க போய் நிக்கிறது. அப்புறம் செந்தில் பாலாஜி எப்படி அங்க வருவார்? வரமாட்டார்ல. அதுதான் வரல, கோயம்புத்தூர்ல முகாமிட்டு இருக்காரு அவர். ஓகே, அங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, அறநிலைத்துறை இணை ஆணையரை பத்தி சொன்னீங்கல்ல, அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்னன்னா, தயாநிதி மாறன் அவர் பண்ணாத சம்பவமா? அவர் பல சம்பவங்களை பண்ணியிருக்காரு. நேற்று என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தயாநிதி மாறன் ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசிட்டு இருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இந்த மாதிரி மெட்ரோ திட்டங்கள் வந்து அது வந்து நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலைன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து நாங்கள் என்ன இப்போ தான் தெரியுதா 2 ஆண்டுகளாக போட்டு வச்சுட்டு இப்போ திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை எங்கள்கிட்ட கேட்டிருக்கணும், விளக்கம் இருக்கா, அப்போவே கேட்டிருக்கணும் திட்டத்தை பார்த்தோன்னே, இது வந்து பாஜக அரசோட சதிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சேகர் பாபுக்கு வந்து கால் வருது, எடுத்து ஒன்னதான் திட்டிக்கிட்டு இருக்கோம், மைக்கில் ஒன்னதான் திட்டிக்கிட்டு இருக்கோங்கிறாரு. அதுவும் மைக்கில் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. யார்கிட்ட பேசிடுவா, அவர் திட்டினது மத்திய அரச, பிரதமர் மோடி கிட்ட தான் பேசுற அளவுக்கு. அது மோடி தமிழ்லயே கத்துக்கலான்னு வருத்தப்படுறேன்ட்டு தான் இப்பதான் கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருப்பிருக்காரு. இவ்வளவு கேஷுவலான தமிழ் நிச்சயம் பிரதமர் மோடிக்கு வந்து புரியாது. யாரோ பிஜேபி ஆள் தான் வந்து சேகர்பாபுக்கு போன் பண்ணிருக்கணும், ஒன்னதான் திட்டிக்கிட்டு இருக்கோம் மைக்கிலன்னு ஒருமையில அவர் பேசுறாரு. அதான் நம்ம ஆரம்பத்துல ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதாங்க, நல்லா பேசி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க, வெளியில இருந்தா மைக்க பிடிச்சி இப்படி பண்றாங்கன்ட்டு. யார் போன் பண்ணான்ட்டு வேற சேகர்பாபு தயாநிதி மாறட்ட காப்பாப்ல. தயாநிதி மாற இப்ப இவரதான் நம்ம திட்டிக்கிட்டு இருந்தா இவரே கால் பண்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் விடுவாப்ல. ஜெர்கா இவரா, சரி நான் பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு நான் போன் பண்றேன்னு நினைச்சிருப்பாரு. நேற்று நயனா நாகேந்திரன் திட்டிக்கிட்டு இருந்தாரு, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாணி சீனிவாசன் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஓகே, நீங்க தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். காஷ்மீர் டைம்ஸ், இது காஷ்மீர்ல இருந்து 1955 இருந்து வெளியாகிற ஒரு ஆங்கில நாளிதழ். இவங்க டிஜிட்டல் சைட்டும் இருக்கு. அங்க வந்து ஒரு ரெய்டு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ். அவங்க வந்து ஆன்டி நேஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க, பயங்கரவாத விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் லிங்க் இருக்குது, அதனால தான் ரெய்டு நடத்தியிருக்கோம், வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் போலீஸ் சொல்கிறாங்க. அந்த பத்திரிகை நிறுவனத்தோட எக்ஸிக்யூட்டிவ் எடிட்டர் அனுராதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பல தசாப்தங்களாக இங்கே வந்து ஒரு சேவை பண்ணிகிட்டு இருக்கிறோம், நியூஸ் வழங்கிட்டு இருக்கிறோம், ஒரு லெகசி இருக்குது எங்களுக்குன்னு. ஆனால் நாங்கள் உண்மையை பேசுகிறது அரசாங்கத்துக்கு பிடிக்கல, எங்களை சைலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் நாங்கள் அடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பத்திரிகை அமைப்புகள் அந்த பகுதியில் உள்ளவங்களும் அரசியல் தலைவர்கள் சிலரும் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு எதிரானது, இவங்க பத்திரிகைகளோட சுதந்திரத்தை வந்து பறிக்க பார்க்குறாங்க, குரல் வலையை நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய் இன்னையோட வந்து ஓய்வெடுக்க போறாரு. இன்னைக்கு காலையில வழக்கமா அவரோட பணிகள்லாம் கூட தொடங்கினாரு. அவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஒரு மேலே வந்த ஒரு பெரிய தலைவர்னு கூட அவர் வந்து சொல்லலாம். 1980-90 காலகட்டத்தில் மும்பையில் வழக்கறிஞராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதற்கு பிறகு 2000 அரசு வழக்கறிஞராக மாறுறாரு. 2003 அதே மும்பை நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்கிறாங்க. அப்புறம் 2019 வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக வர்றாரு. இப்போ 2025 மே 24 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஒரு வழக்கறிஞராக இருந்து படிப்படியாக வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதி வரைக்கும் வந்திருக்காரு அவர். இந்த ஒரு 6 மாத காலகட்டத்தில் 300 தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு கவாய். அரசாங்கம் சம்பந்தமாக பார்க்குறப்ப பணமிழப்பு அந்த நடவடிக்கையை வந்து செல்லுபடி ஆகும்னு வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி ஆர்டிக்கல் அந்த 370 ரத்து பண்ணதும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கரெக்டுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. நேற்று கூட வந்து ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான தீர்ப்புகளை கொடுத்த ஒரு நீதிபதி. ஆமாம், 24 சூரியகாந்த் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்க போறார். ஆமாம், ஹரியானால இருந்து ஒரு முதல் முறையாக ஒரு தலைமை நீதிபதி வரப்போறாரு, அவர் தான் சூரியகாந்த். இன்னொரு பக்கம் இன்னைக்கு கவாய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்பேத்கரோட அந்த சமூக பொருளாதார நீதியை வந்து நான் நிலைநாட்ட முயற்சி பண்ணேன், என்னோட தீர்ப்புகள் மக்களுக்கானதா இருந்ததுன்னு நம்புறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு நீதித்துறை மாணவனா 1985 நான் என்னோட பணியை ஆரம்பித்தேன், இப்பயுமே நான் மாணவனாக தான் இங்கேருந்து வெளியேறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்தியாவோட 2வது தலித் தலைமை நீதிபதியாக கவாய் தான் இருந்தார். ஆனால் தலித்துக்களுக்கான அந்த கிரீமி லேயர் பற்றிலாம் அவர் கொடுத்த தீர்ப்புகளும் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இப்போ வந்து அவர் ஓய்வு பெற்றிருக்காரு. அடுத்து சூரியகாந்த் பதவியேற்றுக்க போகிறாரு. இன்னொரு விஷயம், இந்த நேற்று நம்ம பேசணும்ல, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது தீர்ப்புன்னு சொல்லாமல் அது எங்களோட கருத்துங்கிற ஒரு லெவலில் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்த. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர்கள் வந்து கிடப்பில் போட்டு வைக்கக்கூடாது தான், அவங்களுக்கு 3 இதுதான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை பண்ணலைன்னா மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். அப்பயுமே நாங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர காலக்கெடு நிர்ணயம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுக வழக்கறிஞர் வில்சன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது தீர்ப்போ இல்லை உத்தரவோ கிடையாது, அவங்களோட கருத்தாக தான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க, இது ஏப்ரலில் வந்த தீர்ப்பை பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது
ஏப்ரலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காலக்கெடு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க, 1 மாதத்துக்குள்ளே ஆளுநர் முடிவெடுக்கணும்னு. அதை பாதிக்காது அப்படின்னு வில்சன் சொல்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சருமே கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்சநீதிமன்றத்தோட அந்த பழைய தீர்ப்பு இது பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஆளுநர்களுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயம் பண்ணுற வரையும் எங்களோட போராட்டம் ஓயாது அப்படின்னும் சொல்கிறாரு. ஸோ நிறைய குழப்பங்கள் இருக்குது இதில், என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம், ஏஐ உலகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சுந்தர் பிச்சை கூகுளுடைய சிஇஓ பிபிசிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. எதிர்காலத்தில் என்னுடைய வேலையை கூட ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காரு. பெரிய நிறுவனத்துடைய சிஇஓ அவருடைய வேலையை ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா மற்றவங்களோட வேலையெல்லாம் எவ்வளோ சுலபமாக ரீப்ளேஸ் பண்ண முடியும் நம்ம வந்து கணிக்க முடியுது. பல உயர் வேலைகள் கூட அதனால் பண்ண முடியும், பல வேலைகளும் அதனால் காணாமல் போகும். இளைஞர்கள் அப்டேட் பண்ணிக்கிறது, இப்போ வேலைகளுக்கு அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஏஐ வச்சு உலகம் முழுக்கவே பல குழப்பங்கள் இருக்குது. சினிமாவில் பார்க்குறப்ப கீர்த்தி சுரேஷ் இருக்காங்களே, அண்மையில் ஒரு பிடிவியில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் போஸ்டே கொடுத்ததே இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட இல்லவே இல்லையேன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்களாம். அவங்களே நம்ப வைக்கிற அளவுக்கு ஏஐயில் ஃபோட்டோ மார்ஃபிங் பண்ணி வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியாக சொல்கிறாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது சினிமாவுக்கு, அதே சமயத்தில் ப்ரைவேசி இல்லாத அளவுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கு, ஆபத்தாகவும் இருக்குது. நான் வந்து ஒரு படவிழாவில் இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து உட்காந்தேன்னு ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன், இப்படி நான் கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா அது ஏஐன்னு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னார். அவங்க அனுப்புவாங்க, ரீல்ஸ் பார்க்குறது அவங்களோட ஹேபிட்டாக, அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்ருக்காங்க, இப்படி நான் கொடுக்கவே இல்லையாப்பா அப்படின்ட்டு. இது ஏஐ மூலம் அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்களாம். இப்போ அவங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால அதில் பல பிரச்சனைகளும் வருது. இப்போ நேற்று கூட மெட்டா ஏஐயில் சும்மா ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன், ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்க மாதிரி நான் வச்சுருந்தேன். இதை வீடியோ மாற்றி விடுன்னு நான் சொன்னேன், நம்ப மாட்டேன், நான் குழந்தை எப்படி கொஞ்சம் அதே மாதிரி அதை வீடியோ மாற்றி கொடுத்துன்னு அதிர்ச்சி ஆகிட்டேன். இதெல்லாம் எப்படி ஏஐக்கு தெரியும் அப்படின்னு. ஆமாம், ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்துருக்கு அந்த வீடியோ கூட பார்க்குறப்ப. இதெல்லாமே இப்போ தான் ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் போக போக என்னென்ன பண்ணுமோங்கிறது தெரியாது. ஆமாம், அதே நேரத்தில் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணாதீங்கன்னு ஏஐ இன்ஜினியர்ஸே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுக்காதீங்க, அதனால ப்ரைவசி பாதிப்பு வரும்னு பல பிரச்சனைகள் இருக்குது. பட்டு இன்னொரு பக்கம் என்னென்னா, அந்த ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவரும் சரி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்கிற கருத்துக்களும் ஒரு சர்ச்சையாக மாறி விவாதமாக மாறும். அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஸ்ரீதர் வேம்பு சொல்லியிருந்தார், ஆட்டிசம் வர்றதுக்கு காரணமே தடுப்பூசிகள் தான் சொல்ல டாக்டர்கள்லாம் கொந்தளித்து அவருக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருங்க, 20கள்லேயே குழந்தையும் பெற்றுக்குங்க இளைஞர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு கடுமையான எதிர்வினைகள் வந்துகிட்டு இருக்கு, சிலர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு இந்த டாபிக் அப்படின்னா, ராம் சரண், தெலுங்கு நடிகர் ராம் சரணோட மனைவி உபாசனா, அவங்க வந்து ஐஐடி ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. அங்கே நிறைய ஆண்கள் வந்து யார் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆண்கள் தான் நிறைய பேர் கை தூக்கியிருக்காங்க. பெண்கள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக எங்களோட பேஷனை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முற்போக்கு இந்தியான்னு அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. இவர் அதில் வந்து, நான் சொல்கிறது பழமையாக தெரியலாம் உங்களுக்கு, ஆனால் இது வந்து நம்ம முன்னோர்களோட அந்த இது கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிற மாதிரி தான் இந்த பதிவை போட்டிருந்தாரு. அதுக்கு 20 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்க நினைக்கிற மாதிரி வேலைகளுக்குள்ளே போயிடலாம், ஒரு பேஷனை நோக்கி ஓட முடியாது, நம்ம நினச்ச சம்பளத்துக்கு வேலைக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு முதலாளித்துவ எண்ணத்தில் இதை பேசுகிறாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய விவாதமாக சோஷியல் மீடியாவில் மாறி இருக்கு. இதில் 2023 அவரோட மனைவி பிரமிளா வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, என்னையும் ஆட்டிசம் பாதித்த என்னோட பையனையும் நெருக்கதியாக விட்டுட்டு வந்துட்டார் அவர் வந்து என்னோட பங்குகளையும் அவங்க சகோதரி பேருக்கு மாற்றிட்டார், ஜோஹோ பங்குகளையும்னு விமர்சனம் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமான்னு இளைஞர்கள்லாம் அவரை நோக்கி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. சில பேர் அவருக்கு ஆதரவான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ என்னன்னா 30 வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்குள்ளாரையே ஒரு சரியான புரிதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 20 வயசுல என்ன மாதிரி புரிதல் இருக்கும் அவங்களுக்குள்ளார? 20 வயசுல பசங்க கல்யாணம் ரெடியாக இருந்தால் கூட வீடு இருக்கா, கார் இருக்கா எல்லாம் கேட்பாங்க. அப்புறம் தான் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு வயசு. ஆமாம், பிஜி படிக்கணுங்கிற ஆசை நிறைய பேர் இருக்கும், அதில் போகணுன்னு இருக்கும். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, அதுக்கு எதிர்வினையும் வந்துட்டு இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நைட் ஆனால் வர டிப்ரெஷனை மட்டும் யாராலையும் நிறுத்த முடியாது. மாம் சரிடா, நீ லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க 31 வயசுல. இப்போதான் பேசணும் அதை பற்றி. இபிஎஸ் முதல்வரானதும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் வானதி சீனிவாசன் அறிவிப்பு. அப்போ இதில் அரசியல் இருக்குன்னு நேரடியாக சொல்லிட்டு போகலாமே. அதுக்கு எதுக்கு மக்கள் தொகை குறைவு, ஆட்டோ போதும்னு எல்லாம் டேபிளை சுற்றி ஃபர்னிச்சரை உடைச்சி செல்லும் வழியெங்கும் பள்ளம் வரலாம். பள்ளம் வந்தால் பரவாயில்லையே, போகிற இடம்லாம் பாதாள சாக்கடையால இருக்குது.
இதோ வந்துட்டேன். இன்னைக்கு வானதி சீனிவாசனுக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் கொடுத்துடலாம். நம்ம கேட்டது மெட்ரோ, ஆனால் நீங்கள் ஆட்சி அமைச்சு கொடுங்க அப்புறமேட்டு நாங்கள் பார்க்குறவங்களோட டோன்லேயே தான் 2 பேரும் பேசுகிறாங்க. வானதியும் சரி நயனாரும் சரி. இது நடக்கணும் அது நடக்கணும், எது நடக்கணும்? மெட்ரோ வேணும், இது நடக்கணும், அப்பா அது நடக்கணும். எடப்பாடி பழனிசாமி சிஎம் உட்காரவங்க, என்டிஏ கூட்டணியை ஆட்சி அமைக்க விடுவாங்கிறாங்க. அவங்க மிரட்டுறாங்களா? பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. ஆனால் வந்து அவங்க பேசுகிற டோன் வந்து அப்படிதான் இருக்கு. எடப்பாடி வந்ததுக்கப்புறம் மெட்ரோ வருங்கிற மாதிரி. இது நடந்தால் அது நடக்குங்கிற அவார்டை 2 பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. சவுண்ட் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப், ஹீட் ரெசிஸ்டன்ஸ், உங்களின் ரூஃபிங் சார்ந்த தேடல் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே இடத்தில். திருச்சியின் நம்பகமான மொத்த விற்பனையாளர் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட்ஸ் ஏஜென்சிஸ், திருச்சி.